ஒரு டேஸ்டியான டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பதிலாக வித்தியாசமாக ஒரு தடவை இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு முளைக்கட்டின பச்சை பயிர் 1 கப்பு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் 2 சுற்றி எடுத்தால் போதும், நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இது கூட துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஜீரகம் கொஞ்சம், பெருங்காயத்தூள், 1 கப்பு ரவை, சிரோட்டி ரவையாக எடுத்துக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தயிர் ஒரு சின்ன கரண்டி சேர்த்துக்கலாம், சாஃப்டாக நல்லா வரும். நான் இன்றைக்கி சேர்க்கல. தண்ணி இப்போ தெளித்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப முதல்லையே தண்ணி விட்டுடாதீங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க, அப்பப்போ தெளித்து நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். ரொம்ப ஹார்டாக வச்சுக்காதீங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு மூடி போட்டு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் பொறுத்து எடுத்து பிசைஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹார்டாக ஆயிடுதுன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா 2-3 வாட்டி பிசைஞ்சிட்டு தேவையான அளவு மாவு உருண்டையாக எடுத்துட்டு எண்ணெய் தடவின பேக்கிங் ஷீட் இல்லை வாழை இலையில் வச்சுட்டு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நடுவில் வேணால் அப்பப்போ கையை தண்ணியில் இப்படி நனைச்சிட்டு ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா லேசாக வரும். லேசாக ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ சூடான தோசைக்கல்லை இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நிதானமாக எடுத்துருங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு அப்பப்போ 2 பக்கம் திருப்பி போட்டு கொடுங்க. நல்லா பொன்னிறமாய் கிறிஸ்பி அண்ணன் உங்களுக்கு எடுத்துடலாம். இதில் காய்கறிகள் நிறைய சேர்க்கணும். ரவை கம்மியாக இருக்கணும். ரவை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.